அங்கே என்ன பண்ணாங்கன்னா சோழர்கள் குறிப்பாக ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன்லாம் ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க முதல்ல அங்கே சிவ கோயிலை கட்டிடுறாங்க. ஆனால் அங்கே போர் முடக்கம் முதற்கொண்டு அவங்க அடிக்கடி முடங்குறதே வெற்றிவேல் வீரவேல் முருகா இதை மட்டும் தான் முடங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்படி முடங்குறவங்க இவ்வளோ தூரம் முருகன் மேலே பற்று கொண்டவங்க முருகனுக்கு அதிகமாக கோயில்கள் எழுப்பியிருக்கலாம், எதுக்காக சிவனுக்கு எழுப்புறாங்க? அது ஒரு பீரியடு தான். அது என்ன இருக்குன்னா அவர் போரில் வந்து ரொம்ப நாள் கழிச்சிட்டார் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் கிட்டத்தட்ட என்னன்னாக்கா இந்த முருகருக்காக இது பயணிக்கு கோச்சிட்டு வந்தால அதே மாதிரி அவங்களுடைய தஞ்சாவூர் அரண்மனையிலேருந்து விலைக்கு வச்சிடுறாங்க இவரை. யார? ராஜராஜ சோழன். ஓகே. அதுலேருந்து தூக்கி போய் வேற ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க அவரை. நீ வீட்டுக்கு வேணாம்ப்பா 14 வருஷம் வெளியில் இருக்கணும்னுறாங்க. 14 வருஷம் அதாவது நாம் வந்து அப்பாவை கொண்டவொடனே கொலை பண்ணலான்னு நாம் நினைக்கிறோம். அவன் வந்து ஏதோ ப்ராக்கெட் போட்டு அம்மாவே நம்மளை 14 வருஷம் வெளியில் தூக்கி வைக்கிற மாதிரி பண்ணி விட்டானேன்ட்டு அவர் வெளியில் போய் தங்குற சூழ்நிலை. அந்த நேரத்தில் தான் அந்த கோவத்தெல்லாம் பூரா போரில் கிழக்காசிய நாடுகள் பூரா போகிறார் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் எப்படி போகிறாருன்னா முருகர் போனார் அதே வழியில் போய் கிழக்காசிய நாடுகள் பூரா போய் சண்டை போட்டு இலங்கை வரைக்கும் சண்டை போடுறாரு, மலேசியாவில் பூரா போகிறாரு, சண்டை போட்டு ஜெயிச்சு நான் ஊருக்குள்ளே வரமாட்டேங்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஊருக்கு வரார். இது ஒரு இந்த பழைய சோழ நாட்டுடைய தலைநகரத்துக்கு வராரு. அவர் சாகும்போது அங்கே தான் வந்து சாகிறார் அவர். அப்போ அந்த வரலாறு இருக்கு இல்லையா அவருக்கு, அந்த சிவன் முருகனோட வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது நம்ம குடும்பத்திலும் நடந்திருக்கு அப்படின்னு. அதனால தான் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பின்னாடி என்ன பண்ணாரா சும்மா விடலை. அந்த 7 பேர் இருக்காங்களே அப்பா கொண்டவங்கள அவங்கள வந்து பிடிச்சி காலி பண்ணுறதுக்கு தூக்கு தண்டனைலாம் கொடுத்துட்டாரு. அப்புறம் அம்மா ரிக்வஸ்ட் பண்ணதுனால அவங்கள என்ன பண்ணாரு உயிரோட சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு அவன் கரிகாலனை கொண்டது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்துட்டானுங்க மிரட்டி மிரட்டி. அவங்களாம் சொத்து பிடிங்கிட்டு அம்மா கேட்டுக்கிறதுக்காக மன்னிச்சு கேரளா வச்சு விட்டார். நாடு கடத்தி விட்டுட்டு இது வந்து கல்வெட்டிலையும் பொறிச்சிட்டாரு. வரலாறு தெரியுன்னு இதை வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு தான் இவர் எழுதுறாரு. பொன்னியின் செல்வன் எழுதினார் இல்லையா அவரு கல்கி. இவர் எதுக்கு தெரியுமா, நமக்கு முதல்ல என்ன வருது, பொன்னியின் செல்வன் நல்ல எழுத்தாளர், நம்ம நல்ல கதையெல்லாம் நல்ல நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு நல்லா எழுதுறாரு நாம் நினைச்சோம். உண்மையிலேயே எழுத்தாளர் தான், அற்புதமான எழுத்தினால பொன்னியின் செல்வன் பிரமாதமாக எழுதினாரு. அவர் வந்து ஒரு பிராமணனாக இருக்கிறதுனால ஐயங்காராக இருக்கிறதுனால அந்த 8 பேர் அந்த கொலை பண்ணாங்களே அந்த தகவலை சொல்லக்கூடாதுன்னு கரையில் அவர் மறைச்சிட்டார். மறைச்சிட்டு கல்கியில் எழுதிட்டாரு. இப்போ நாமெல்லாம் விரும்பி எல்லாம் கல்கி படிக்கிறோம். இதெல்லாம் இது நம்ம பொன்னியின் செல்வனை விரும்பி எல்லாம் படிக்கிறோம். அது நான் பிராமணன் தான் நிறைய படித்தான். நல்லா இருக்கடா ராஜராஜ சோழனை தூக்கி நிறுத்தின வரைய கல்கிதான் நினைச்சான். அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் இருக்காரு கொஞ்சம் பேர், அவன் என்ன பண்ணா ஊரா போய் உங்களை மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரி போய் கண்டுபிடிக்கும் போது தஞ்சாவூர்ல கல்வெட்டு ஒன்று கிடைச்சது. என்னடா கல்வெட்டுனா அந்த கல்வெட்டுல போட்டிருக்கு அதாவது எங்க குடும்பத்துல துரோகம் செய்து தந்தை அந்தணர்களை நாடு கடத்தினார் ராஜராஜ சோழன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கல்வெட்டை தூக்கிட்டாங்க மேல. அதுவும் திராவிட இயக்க பீரியடு. சுமார் மழை கல்கட்டு சேஃப்டியா கையில் மாட்டிக்கிச்சு. வந்து என்னன்னா பாருங்க, இதே மாதிரி தான் வரலாறுல அங்கங்க மறைச்சிடுறாங்க. அது எப்படி வந்து பொன்னியின் செல்வனுடைய கதையில பிராமணர்கள் வந்து கரிகாலனை கொண்டதை மறைச்சிட்டு அவங்க கதை எழுதுறாங்களோ அதே மாதிரி கந்த புராணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விநாயகர் முருகர் சண்டை இருக்குல்ல அதை வெறும் மாம்பழ காமெடி ஆக்கி சின்ன 5 நிமிஷத்து கதையாக்கி 50 வருஷத்து வரலாற 5 நிமிஷம் ஆக்கிடுவாங்க. சார், அப்போ முருகப்பெருமானோட வரலாறு உண்மையான வரலாறு ஒரு நான் பிராமணன் கூட எழுதலையா? அந்தணர்கள் அல்லாதவங்க எழுதுனதே இல்லையா? இதில் நான் பிராமணனுக்கு ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்குன்னா கதையை வந்து முழுசாக எழுதியிருக்கலாம், இது அழிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை இவன் எழுதலை, ஏதோ ஒன்று நடக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளை பற்றி எழுதாமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு மன்னர்களை பற்றியே குறிப்புகள் இருக்குன்னா கடவுளை பற்றி கண்டிப்பாக இருந்திருக்கு. ஒரு பிராமணனை ஒத்துக்கணும் நம்ம ஒரு விஷயத்தில். பிராமணன் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் மாதிரி. பிரிட்டிஷ்காரன் எதை தொட்டாலும் ஒரு பில்டிங் கட்டுறான், அது 100 வருஷம் இருக்குல்ல. ரிபன் பில்டிங் கட்டினான் 200 வருஷமா இருக்கு. இப்போ சென்னையில் பல பில்டிங் இருக்கு. இப்போ நம்ம ஆளுங்க திராவிட இயக்க மூவ்மெண்ட்லேயே காங்கிரஸ் பீரியட்லேயே கட்டின பில்டிங்கு கண்ணு முன்னாடியே வீழ்ச்சி விழுது. அவன் 200 வருஷத்து பில்டிங் அப்படியே இருக்குதுல்ல. அதே மாதிரி பிராமணர்கள் சில புராணங்களை நல்லா அழகாக பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட்டு கதையோடு எழுதியிருக்கிறான். ராமாயண மகாபாரத்துக்கு வந்து குழந்தை பருவத்திலிருந்து பருவம் எழுதுகிறான். அதாவது குழந்தை பருவம், வாலிப பருவம், அரச பருவம், துறவு, இறுதி 8 கட்டம் இருக்கு இல்லையா. இந்த 8 கட்டத்தையும் பிரித்து 8 கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு அந்த வரலாறு ராமாயண மகாபாரத்தில் எழுதினான். இவன் முருகர் வரலாறு சிவன் வரலாறுலாம் எமோஷ்னல் பிட்,
அங்கங்கே ஒரு எமோஷனல் ஷார்ட் ஸ்டோரி மாதிரி. ஷார்ட் ஸ்டோரி வேறு, மெகா ஸ்டோரி வேறு. ஷார்ட் ஸ்டோரியில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனால் உண்மையான மெகா ஸ்டோரி முருகனோட தான். உண்மை அதையும் நான் சொல்லிடுறேன். நான் முருகன் தான் ஃபஸ்ட்டு வந்து மெகா ஸ்டோரி. இது இன்ஸ்பிரேஷன் தான் ராமருக்கு. வந்தால் முருகன் மாதிரி வரணும் அப்படின்றது தான் ராமருக்கு. அதுதான் வந்து இவருக்கு யாருக்கு வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு 3 பேர் குடும்பத்திலையும் பிரச்சனை வந்தது. ஆனால் ஏன் சார் இப்போ முருகரை பற்றி ராமாயணத்தில் எதுவுமே பெருசாக சொன்ன மாதிரி தெரியல? ஏன் நான் சொல்கிறேன், மகாபாரதத்திலும் பெருசாக தெரியல. ராமாயணத்தில் இருக்குது. ஏன் நமக்கு தெரியலன்னா, இந்த ராமாயணத்தில் எழுதின கதாசிரியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கங்கே கொஞ்சம் வரலாறு இருக்குது, நீ தேடி கண்டுபிடிச்சிக்கணும்னு இருப்பான். புரியுதா? நீ தேடி பிடிச்சிக்கணும். புதையல்ன்றது வந்து மேலே கிடைக்காது, தண்ணியில் போய் இது மண்ணில் தோண்டினா தான் கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னாக்கா, ராமர் காட்டுக்கு வராரு. காட்டுக்கு வரும்போது விஸ்வாமித்திரர் கூட வராரு. கூட வரும்பொழுது என்னடா குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, வரதனை மேலே ஏற்றி குடும்பத்தில் வந்து யார் உடைச்சா? பிரம்மா உடைக்கல, பிரம்மாவனுடைய அசிஸ்டண்ட்டு வசிஷ்டர் உடைக்கிறார். உள்ள பிராமணர்கள் தான் உள்ளே புகுந்து குடும்பத்தை உடைக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஏதோ அண்ணன் தம்பி பிரச்சனை, ஏதோ கை வரம்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் காட்டி குடும்பத்தை உடைச்சிட்டாங்க. காரணம்னா பரதன் வந்து பிராமணருடைய பேச்சை கேட்டவன், பிராமணர் எதிர்த்தவர் ராமர். அதனால் எதிர்த்தவனை வீட்டு காட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மையாக நடந்த வரலாறு. அந்த வரும்பொழுது விஸ்வாமித்தர் வந்து எப்பயுமே பிராமணருக்கு எதிரி, வசிஷ்டருக்கு எதிரி. வசிஷ்டர் பிராமண குரு ரிஷி, இவர் நான் பிராமண ரிஷி. வசிஷ்டர் பரதனுக்கு சப்போர்ட்டு, விஸ்வாமித்தர் வந்து ராமருக்கு சப்போர்ட்டு. நீ வந்து கவலைப்படாத, காட்டுக்கு போகிறேன்னு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை முருகனுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி வர வழியில் சொல்கிறார். ராமாயணம் சொல்கிறார். என்ன சொல்கிறார், அங்கே தான் கந்தபுராணத்தையும் அவருக்கு சொல்கிறார். அது ராமரே, என்னடா நமக்கு நாட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை வந்தது, நம்ம வாழ்க்கை இப்படி தானே நினைக்காத. இப்படி ஒரு சூழ்நிலை யாருக்கு ஏற்பட்டது? முருகனுக்கு ஏற்பட்டது. கந்தபுராணத்தில் அதில் அந்த பேர் வருதா சார், முருகன்? இல்லைன்னா கந்தபுராணே பேசுகிறான், கந்தபுராணே பேசுகிறான். இந்த மாதிரி கந்தபுராணத்தை முருகனை வந்து கடவுள் ஆக்கிட்டான். அதான் சிக்கலைங்க. இந்த மாதிரி முருக கடவுளுக்கே இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. அவர் வந்து நான் காட்டுக்கு அனுப்பிச்சாங்க, அதாவது அரசியல் குழப்பம் வந்தது. இதே பிராமணர்கள் தான் பண்ணாங்க. அதில் பாதிக்கப்பட்டு வெளியில் போனார், திரும்ப மீண்டும் வந்தார், நீ வருவ அப்படின்ற நம்பிக்கையை ஊட்டுறார். அதுவும் 14 வருஷம், இதுவும் 14 வருஷம். முருகரும் 14 வருஷம் வெளியில் போய் பழனியிலிருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் போரே ஆரம்பிக்கிறாரு. ராமரும் 14 வருஷம் போயிட்டு வந்து தான் ஆரம்பிக்கிறாரு. அப்படி வரும்பொழுது அப்போது சிவன் குடும்பத்தில் நடந்த பிராமண சண்டைகள், பிராமணர்கள் உள்ள போது பண்ண குழப்பங்கள், பிராமண ஆரியர் வந்து தமிழர் சண்டை தான் வந்து இது கந்தபுராணமும், பிராமணர் தமிழர் சண்டை தான் ராமாயணமும். ஆனால் கந்த புராணம்ன்ற ஃபெமிலியர் ஆனதை விட ஸ்கந்த புராணம் தான் ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அதில் கூட வடமொழி உள்ளே வந்துருச்சு ஃபுல்லாக. அதனால் தமிழருக்கும் ஆரியருக்கும் நடந்த சண்டை தான் கந்தபுராணமும் ராமாயணமும் மகாபாரதம் கூட. ஓகே, இப்போ சுவாமி மலை எங்கே முடியுது சார்? சுவாமி மலையில் வந்து சிவனுக்கு முருகர் வந்து அட்வைஸ் பண்ணார் இல்லையா, கேட்டார்ல, இந்த மாதிரி நீங்கள் நம்முடைய கருத்தை மாற்றி பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார்னா, கொள்கைகளை மாற்றம் வந்து முருகனுடைய படைக்கு அவரே தலைமை தாங்க ஆரம்பிச்சு கூடமாட வந்து எல்லாம் இறங்கின உடனே அங்கே கதை வந்து தலைகடை மாறிடுச்சு. சிவன் வெப்பனை கையில் எடுத்த உடனே அப்படியே தலைகடை மாறி முருகன் பக்கம் வெற்றி வந்து அவங்க பக்கம் தோல்வியாகி அப்புறம் வெற்றி முருகன் கைக்கு வந்ததுனால மறுபடியும் வந்து முருகன் வந்து திருத்தணிக்கு வரார். இதுதான் 5ஆம் பட வீடு. 5ஆம் பட சுவாமி மலையிலிருந்து 5ஆம் பட வீடு திருத்தணி வராரு. பாலிசி மேக்கிங், பாலிசி சேஞ்ச், அப்பம் பொழிக்குள்ள பாலிசி சேஞ்ச். அகிம்சையா நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், இந்த பாலிசி தான் ஐயப்பன். இது 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 இந்த சாமி மேலே திருத்தணிக்கு வருது. திருத்தணியில் என்னன்னா, வள்ளியை வந்து சிம்பிளாக தான் கல்யாணம் பண்ணார். இப்போ வள்ளி வந்த பிறகு தான் வள்ளியினுடைய வாழ்க்கை பூரா போர்லேயே 30 வருஷம் போயிடுச்சு. கல்யாணம் பண்ண நாள்லேருந்து கடைசி வரைக்கும் போர்லேயே வந்து குடும்பம் நடத்தியிருக்காங்க. இவங்க முதல் இரவு படுக்கை எல்லாமே எங்கே நடந்திருக்காங்க? போரில், போகிற இடத்துல டென்ட்டு இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. அரண்மனையே வள்ளி பார்க்கல. அதனால கிராண்டியராக அவர் கல்யாணம் பண்ணுறாரு. அதுதான் திருத்தணி. திருத்தணியில் கல்யாணம் பண்ணும்போது அரசாட்சி வந்த பிற்பாடு, அரசாட்சி வந்தபோது ஏன் அதை கிராண்டியராக அவர் கல்யாணம் பண்ணுறாருன்னா, அந்த சிம்பிளாக பண்ணால் அந்த வள்ளி யாருன்னு கேட்டுறானா யாராவது கிராண்டியராக கல்யாணம் பண்ணி, இதுதான் டெல்லிக்கு, இது வந்து மதுரைக்கு மட்டும் இனிமேல் ராணி இல்லை, டெல்லிக்கு ராணி தான், உலகத்துக்கு ராணி தான். ஆரவல்லி சூரவல்லி, ஆரவல்லி ஹில்ஸ்ன்னு சொல்கிறான்ல, ஆரவல்லி மலையெல்லாம் சொல்ல என்ன சூரவல்லி, ஆரவல்லின்னா எது? ஆப்கானிஸ்தான். அது வரைக்கும் ஆரவல்லி விட்டு ஆளை விட்டுருக்காரு. முருகனுடைய 2 பொண்ணுங்க வந்து, ஒன்று வந்து சவுத் இந்தியாவை ஆண்டுறது, இன்னொன்று நார்த் அண்ட் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஆண்டுருக்கு. ஆரவல்லி ஹில்ஸ். முருகனுக்கு மகனே கிடையாது, 2 பொண்ணுங்க. அப்போ அவர் வந்து அதான் திருத்தணியில் கல்யாணம் பண்ணும்பொழுது அந்த ஒய்ஃப் இருக்குல்ல,
அதை கூட்டு வந்து இந்திரன், நீங்கள் வந்து திருத்தணி வரலாறு எடுத்து படிங்க. அதில் என்ன இருக்குன்னா, முருகனிடம் மன்னிப்பு கேட்டு இந்திரன் சரணானார், பிரம்மாவோடி வந்து மன்னிப்பு கேட்டார். இதுதான் திருத்தணியா? திருத்தணியில் வந்து கல்யாணம், யாரு வள்ளி திருமணம், தெய்வானையும் உள்ள சேர்த்துக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் சேர்த்துக்க, 2 பேரும் இருக்கிறாங்க. அதில் வள்ளி திருமணம் தெய்வானையும் சேர்த்துக்கிறது ரெண்டும் திருத்தணி. அந்த நேரத்துக்கு யாரெல்லாம் வராருன்னா, இந்திரன் மன்னிப்பு கேட்டாரு. அந்த வந்து அவர் வந்து யானைப்படையை கொண்டு வந்து யானையை கையில் கொடுத்துட்டாரு அவர்கிட்ட. அந்த மயில் வாகனமே தூக்கிட்டு யானை வாகனம் ஆகிட்டேன், என்ன சரண் மாறி சாரின்னாரு. அப்புறம் தெய்வானியை ஏற்றுக்குன்னு சொன்னாங்க இல்லையா, வள்ளியை கல்யாணம் பண்ணுற தெய்வானை ஏற்றுக்கு அப்படின்றாங்க. அப்போ தான் முருகர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு, ஏற்றுக்கிறாரு. ரொம்ப பெருந்தன்மையார் சிவன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தெய்வானி பேரில் தப்பு இல்லை, நீயே தெய்வானியாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஒரு பொம்பளையாக இருந்தால் இந்த தான் சிக்கலில் சூழ்நிலை கைதியாக இருக்கணும், சூழ்நிலை கைதி. அதனால தெய்வானி சூழ்நிலை கைதி தான வழி கெட்டவில்லை. அதனால சூழ்நிலை கைதியாக இருந்து இவ்வளோ நாள் சமாளித்து வாழ்க்கையை வந்திருக்கிறாங்களே, ஏற்றுக்கணுன்னே முருகன் ஏற்றுக்கிட்டார். அப்போ ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறார் அவர். திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பண்ணும்போது தெய்வானி அவங்க என் கூடயே வந்து பழனிக்கும் வந்து சன்னியாசியாக வந்து இப்போ வரைக்கும் என் கூடவே இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் பட்டத்து இளவரசியாக தொடர்ந்து இருந்திருப்பாங்க. அதனால் திருப்பரங்குன்றத்தில் அவங்க பட்டத்து இளவரசியாக இருந்தது ஓகே. அப்புறம் இடையில் ஒரு கேப் இருக்குல்லையே எனக்கு தெய்வானிக்கும். இப்போ வள்ளி வந்திருக்கிறாங்களே, இப்போ வள்ளி உயிர் கொடுத்தான்னு வந்திருக்கிறா. அதனால வள்ளி வந்து பட்டத்து இளவரசியா, பட்டத்து ராணியாக அவங்கள ஆக்கிடுவேன், இவங்கள வந்து என்னுடைய ஃப்ரெண்டாக தோழியாக தான் ஆக்க முடியும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும், அப்போ மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, திருப்பரங்குன்றத்தில் என்ன யாராவது இந்த வந்து பார்க்க வரானா தெய்வானிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இங்கே வள்ளிக்கு தான் முக்கியத்துவம். அதனால் வள்ளி தெய்வானு தான் சொல்லணும் நீங்கள், தெய்வானை வள்ளி அல்ல. ஏன்னா தெய்வானை வள்ளின்னா தெய்வானை வந்து ராணி ஆகிடும். அதாவது நல்லா செழிப்பாக இருக்கிறப்ப கூட இருக்கவங்களை விட கஷ்டப்படுறப்ப கூட இருக்கவங்க தான் ப்ரையாரிட்டி. அது தெய்வானையும் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் அப்படி போயிட்டேன், பரவாயில்ல நீங்கள் இருக்கட்டும்ட்டாங்க. அப்போ வள்ளி ஆக்குறாங்க. அங்கே என்ன சிக்கல் வருதுன்னா, தெய்வானை நார்த் இந்தியா, யார் நார்த் இந்தியாவில் இந்திரனுக்கு இந்த திருமாலுக்கு பிறந்தது, நார்த் இந்தியாவிலேருந்து வளர்ந்தது. இது நார்த் இந்தியன் பாலிடிக்ஸு. வள்ளி வந்து தமிழிச்சு, அது ஆரிய சார்போடுது. எது தெய்வானை ஆரிய சார்பு, நார்த்து இது சவுத்து. ஆனால் தமிழிச்சியே வந்து ராணி ஆகினது ஒரு முத இவர் தான்.